ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ப்ராடக்ட் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த சாரீக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். பிங்க் அண்ட் கோல்டன் கலரில் வந்திருக்கு. ப்ளவுஸ் பிளெயின் கலர் ப்ளவுஸ், அதாவது சில்க் மெட்டீரியலில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஒயரை நம்ம 10 இன்ச்சு நம்ம இதில் மேலே ஒரு அரேஞ்சு விட்டுட்டு அடிப்பக்கமாக அரேஞ்சு விட்டுட்டு 9 இன்ச்சில் நம்ம 3 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி 3 இன்ச்சு டாட் போட்டுக்கலாம். நம்ம அந்த டாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த இதுக்கு 3 இன்ச்சு இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம ப்ரோ சர்க்கிள் எடுத்திருக்கோம். நம்ம இந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிலுமே சின்ன சின்ன சர்க்கிளாக போட்டுக்கலாம். சர்க்கிள் இந்த மாதிரிக்கு ஒன்று போல் வர்ற மாதிரிக்கு வரணும். நம்ம சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். த்ரெட் நம்ம 3 + 3 6 டன்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். சென்டரில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. ஒன்று ரெண்டு சுற்றிட்டு நெடில் உள்ளே இறக்கிடலாம். இப்போ நம்ம த்ரெட்டை எடுத்துருக்கோம் இல்லையா, நீடில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு சர்க்கிளோட அவுட்லைனில் நீடில் எடுத்துக்கலாம். இதில் போட்ட மாதிரியே இங்கேயும் போட்டுக்கலாம்.
வந்து த்ரெட்டு சின்னதாகிட்டு உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். குத்திட்டு இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வந்துடணும். இன்னொரு டைம் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து வெளிப்பக்கம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கோங்க. 2 நாட் போட்டால் நம்ம நாட்டை கட் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். த்ரீ பீட் போட்டிருக்கேன். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். லைன் தூரம் போட்டுக்கலாம், ஃபுல் லைனுமே இந்த மாதிரி. அப்புறம் இந்த லைனில் நம்ம வந்து பீட் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அங்கங்கே வந்து நம்ம பீட் போட்டுக்கலாம். நெருக்கமாக வர மாதிரி போடணும். நம்பர் 2 ஆன்டி பீடு, ஒரு கட் பீடு, சுகர் பீடு ஒன்று, அப்புறம் ஒரு சுகர் பீடு, கட் பீடு, இதில் ஒரு சுகர் பீடு, சில பீடில் வந்து ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நீடில் உள்ளே போகாது. அப்போ அந்த பீடை வந்து எடுத்துகிட்டு வேறு பீட் போட்டுக்கோங்க. நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பீடும் சீக்வன்ஸும் எடுத்திருக்கோம். கட் பீடு வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கோம், சீக்வன்ஸ் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கோம். ஒரு கட் பீடு, ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் பகுதியில் ஒரு லைன் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸ்லீவோட சென்டர் பகுதி மட்டும் வரும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண பிறகு நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். பண்ண பிறகு எப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.